உறவுகளை அற்றார் அழிபசதித்தல் தாயக இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிற அந்த விழாவுக்கான இரண்டாவது சந்திப்பு இன்று நடைபெற்றது. சைவ தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிக்க மகிழ்ச்சியில் நிற்கின்றார். ஏனென்றால் இதுவரை காலமும் பெறாத தொண்டர்கள் இன்று இந்த சந்திப்புக்கு வந்திருக்கிறார்கள். உண்மையில் எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட தொண்டர்கள் மட்டும் 80க்கும் மேற்பட்ட உணவுகளை சமைத்து தாரதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த ஒன்று கூடல் எப்படி நடந்தது, அதாவது அதுக்கான முன்னேற்பாட்டு சந்திப்பு எப்படி நடந்தது என்பது தொடர்பாக எங்களுடைய முகநூல் உறவுகளோடு சைவ தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இப்போது. அனைவருக்கும் வணக்கம். சிவன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் சைவ தமிழ் சங்கத்தின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. சைவ தமிழ் சங்கத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான அற்றார் அழிவசைத்தல் நிகழ்வானது நடைபெறுவதற்கான முன்னேற்பாட்டு கூட்டம் இன்று நடைபெற்றது. உண்மைக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 98 தொண்டர்கள் இந்த கூட்டத்தில் முன்னேற்பாட்டு கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். மிக சந்தோஷம் என்னென்னு சொன்னால், இவ்வளவு பேரும் நின்று உழைக்கின்ற இந்த தொண்டர்கள் நாங்கள் எவ்வாறு இவ்வாண்டு மிக திறம்பட செய்ய போகிறோம், எவ்வாறு செய்வதற்கான ஒழுங்குகளை செய்ய போகிறோம் என்ற மிக அழகாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து செய்திருந்தார்கள். எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த தொண்டு மிக திறம்பட இந்த முறையும் மிக மண்டபம் நிறைந்த மக்களோடு நடைபெறும். இதை பார்க்கலாம். இந்த தொண்டர்கள் வருகையை பார்க்கையே விளங்குது. இந்த ஒரு அற்றார் அழிவசைத்தல் மிக திறம்பட நடக்கும் என எதிர்பார்க்கின்றோம். உண்மைக்கு விளம்பரங்கள் பல செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்களிடம் பேட்டி எடுத்து இங்கே சிங்கம் போட்டு கொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் பங்கு பெற்ற வேண்டும். மிக மிக பிரமாண்டமான நிகழ்வானது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. 150க்கும் மேற்பட்ட உணவு கண்காட்சி, அதோடு விற்பனை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. அவ்வாறே கலை நிகழ்வுகள் பல நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த அற்றார் அழிவசைத்தல் 2026 நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே பக்கத்தில் நிற்கின்றவர் உங்களுக்கு தெரியும், ஜெயசீலன் அவர்கள். அவர்தான் இந்த விழா ஒருங்கிணைப்பாளர். எனவே அவர் தன்னுடைய கருத்துக்களை தற்பொழுது பகிர்ந்து கொள்வார். ஆம் உறவுகளே, எங்களுடைய சைவ தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூறியது போல் விழா ஏற்பாட்டாளர் இங்கே நிற்கின்றார். அதுபோன்று தாயக இசை சங்கமம் என்பது தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களை கூப்பிட்டு அவருடைய வாழ்வை சிறப்பிப்பது எங்களுடைய கடமை. ஆனால் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய இந்த உலக போர், இந்த யுத்தத்தால் நாங்கள் இந்த ஆண்டு அந்த தாயகத்திலிருந்து கூப்பிடக்கூடிய கலைஞர்களை கூப்பிடவில்லை. அதற்கு நிகராக முதல் கதைத்தவர்கள் கூறியது போல் இங்கு பிறந்து வளர்ந்த எங்களுடைய பிள்ளைகள் தென்னிந்திய கலைஞர்களுக்கு நிகராக நிகழ்வுகளை நடத்தக்கூடியவர்கள். நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்து செய்திக்கு பின் வருகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இது எங்களுடைய நிகழ்வு, எங்களுடைய பிள்ளைகள் செய்கின்ற நிகழ்வு. ஆனால் சூழல் சீராக வரும்போது அடுத்தடுத்த முறை தாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாயத்துக்காக உழைத்த கலைஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கலைஞர்களை கூப்பிட்டு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி திருப்திப்படுத்தி அந்த குடும்பத்தை சிறப்பாக வாழ வைப்பது எங்களுடைய கடமை என்பதை கூறி உங்களது விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழர்களே, சைவ தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசதித்தல் தாயக இசைச்சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் மிக சிறப்பாக எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பாக அந்த மண்டபத்துக்கு பொறுப்பாக அந்த அலங்காரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய சிவத்தொண்டர் சீலன் அவர்கள் இப்போது அந்த நிகழ்வு தொடர்பாக எங்களோடு. வணக்கம் முகநூல் அன்பர்களே. உண்மையில் வருடம் சைவ தமிழ் சங்கத்தின் சிறப்பு நிகழ்வாக இந்த உணவு கண்காட்சி இங்கே நடைபெறுவது வழக்கம். அந்த வகையிலே முன்னேற்பாட்டு சந்திப்புகள் பல போட்டு மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து தொண்டர்களின் ஒத்துழைப்போல எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த முறை வெகு சிறப்பாக இவ்வளவு காலம் நடந்ததை விட வெகு சிறப்பாக பல அனுபவங்களை கொண்டு வெகு சிறப்பாகவும் அலங்காரமாகவும் கூடிய உணவு வகைகளை கொண்டு இந்த முறை சிறப்பாக இந்த உணவு கண்காட்சி தாயத்திலே எப்படி இந்த உணவுகளை ருசித்து சாப்பிட்டீர்களோ அதே சுவையிலே இங்கேயும் அதே நினைப்போடு அந்த மண்டபத்தில் நீங்கள் உள்ளடும் போது கூட அதே அலங்காரத்தோடு நீங்கள் பார்க்கலாம். தாயத்தில் நின்றது போலே இருக்கும். ஆகவே அனைத்து அன்பர்களும் இது பங்கு பெற்றுவதை விட உண்மையிலே இந்த
அதாவது இந்த சைவத்தமிழ் சங்கம் என்பது தாயகத்தை நோக்கித்தான் பயணங்கள் இருக்கிறது. எல்லா வகையிலையும் வெள்ள நிவாரணமாக இருக்கலாம், அல்லது எமது மக்கள் போரால் இடையூறுப்பட்ட நேரங்களாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் முதலாவதாக நிற்கிறது சைவத்தமிழ் சங்கமும் அன்பே சிவம் அறக்கட்டளை. உண்மையிலே இந்த இதால் வெறும் நிதியை கூட அந்த இது நிதிக்குத்தான் போகிறது உண்மையிலே எமது தாயக மக்களுக்காக. ஆகவே தயவு செய்து நீங்கள் உண்ட புரிஞ்சோலும் நீங்கள் வருவது உணவு சாப்பிடுவதற்கும் எங்கள் நாட்டு உணவுகளை சுவைப்பதற்கும் அதே நேரத்திலே உங்கள் உறவுகளுக்கு நீங்களே உதவுமா போல் இருக்கும். ஆகவே தயவு செய்து எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சாக்களை கூப்பிட்டு அங்கே வருகை தந்து எங்களை விழாவை சிறப்பிக்க வேணும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சைவத்தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசை சங்கமம் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும். அற்றாறு அழிபசி தீர்த்தல் அருள்மிகு சிவன் கோவில் சைவத்தமிழ் சங்கம் அன்பே சிவம் அறக்கட்டளையின் அர்ப்பணிக்காக வருடாவருடம் நடாத்தும் அற்றாறு அழிபசி தீர்த்தல் எதிர்வரும் 26/4/2026 சென்ற ஆண்டு நடைபெற்ற அதே சிலிரன் மண்டபத்தில் இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற ஏற்பாடாகியிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட உணவுகளை சமைத்து அதனுடைய விற்பனையும் கண்காட்சியும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றார்கள் சைவத்தமிழ் சங்கத்தினர். அற்றாறு அழிபசி தீர்த்தல் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.